யோ 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 இந்த பிப்ரவரி வந்தா போதும்பா, இந்த லவ்வர்ஸ் தொல்லை தாங்கவே முடியல. எங்க பார்த்தாலும் லவ்வர்ஸ், எங்க பார்த்தாலும் லவ். டிவி எடுத்து ஆன் பண்ணி சரி ஷோவை பார்க்கலாம், அங்கன்னு பார்த்தா லவ் ரிலேட்டட் ஷோ தான். நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் லவ் தான். ஆடை பார்த்தாலும் போதும், இந்த கேட்பரி டைரி மில்க் ஆடு ஒன்று வந்துடும், பாட்டை போட்டுட்டு இட்ஸ் மீ இட்ஸ் மீன்னு சொல்லிட்டு. ஸோ ஓ மை காட், எங்கே பார்த்தாலும் லவ் 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 லவ்வோ லவ், எங்கே பார்த்தாலும் லவ். இந்த லவ்வர்ஸ் தொல்லை அதுக்கும் மேலே. சரி இதெல்லாம் பார்த்து தாங்க முடியலையே, கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படி ரிலாக்ஸாக கடைக்கு போனால் கூட போகணும், அங்கேயும் லவ்வர்ஸ் தான். எவ்ரிவேர் லவ், எனிவேர் லவ், எங்கே பார்த்தா லவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிங்கிள்ஸ் இந்த பிப்ரவரி மந்தில் உங்கள் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருப்பேன், எனக்கு நல்லாவே தெரியும். யாங்க கண்டிப்பாக சிங்கிள்ஸோட மைண்ட் செட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். சா என்னடா நமக்கு மட்டும் லவ்வர் இல்லாமல் போயிடுச்சு இந்த பிப்ரவரி மந்தில், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் இவ்வளோ எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க அவங்கவுங்க லவ்வர்ஸ் கூட. பட் நம்ம மட்டும் இப்படி சிங்கிளாக இருக்குமே, எவ்வளோ நாள் நம்ம அப்படி சிங்கிளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிங்கிள்ஸ் ரொம்ப மனசார வருத்தப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ் சிங்கிளாக எனக்கு நல்லாவே புரியுதுங்க. யா சேம் தாட் தான், எனக்கு உங்களை மாதிரி தான். பிகாஸ் நானும் 21 வருஷமா சிங்கிளாக இருந்தேன். என்னடா இன்னமும் சிங்கிளாக இருக்கணுமா அப்படின்னா அவர் வழியில் இருந்து தான் ஆகணும், ஸோ நம்ம ஃபேட் அப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். பட் சில பேர் அப்படி கிடையாது. என்னடா நம்ம மட்டும் கமிட்டடாகவே மாட்டேன்றோம், இவ்வளோ சிங்கிளாகவே இருக்கும், ஃபைனலாக வரைக்கும் சிங்கிள் தானா, நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் இந்த எஸ்பெஷலி இந்த வேலண்டைன் டே அன்னைக்கு ஒரு வேலண்டைன்ஸ் போய் சுற்றுறதுக்கு யாருமே இல்லையே, ஒரு வேலண்டைன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ரொம்ப மனசு உருக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. என்னடா தெரிஞ்ச மாதிரியே பேசுற அப்படின்னா தெரியுங்க, அவ்வளோதான். பிகாஸ் நம்ம நல்லா பார்க்கறது தானே. ஸோ எல்லாருமே மைண்ட் செட்டுமே இப்படி தான் இருக்கும். யா பிப்ரவரி வந்தா போதும், எவ்ரிவேர் லவ் எனிவேர் லவ். இந்த காலத்துல கூட லவ், யாரில் லவ் யாரும் காத்த ஒன்று தானே. ஓ மை காட், எனக்கு என்னாச்சு தெரியல, மேபி நானும் லவ்ல பாதிக்கப்பட்டேனோ. ஸோ எங்கே பார்த்தா லவ் தான், இதில் எடுத்தால் லவ், நேச்சர் மேலே ஒரு லவ், ஃப்ளவர் மேலே ஒரு லவ். ஃப்ளவர் நேச்சர் ஒன்று தான், என்னாச்சு எனக்கு ஒன்றுமே புரியல இருக்கு. ஸோ எங்கே பார்த்தா லவ் தான், சன் மேலே ஒரு லவ், அப்புறம் ரோட்டில் போகிற கிட் மேலே ஒரு லவ். இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் கூட அது மேலே ஒரு காதலோடு செய்கிறோம். ஸோ பிப்ரவரி மந்த் அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான மந்த். இட்ஸ் ஸ்ப்ரிங் மந்த் வேறு. ஸ்ப்ரிங்கை நம்ம கை கூப்பி வரவேற்கிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே இருக்கிறோம். ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இருக்குது, அதுதான் பிப்ரவரி 14. எல்லாரும் தெரியலையா பிப்ரவரி 14 என்னன்னு சொல்லிட்டு? நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், வேலண்டைன்ஸ் டே. ஸோ வேலண்டைன்ஸ் டே இந்த வார போட்காஸ்டோட ஸ்பெஷல் கண்டென்ட் வேலண்டைன்ஸ் டே தாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேயை பற்றி பார்க்க போகிறீங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டே ரோஸ் டேலேருந்து லாஸ்ட்டாக வேலண்டைன் வரைக்கும் எதுக்காக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் கொஞ்சம் மசாலா கலந்த கதை. ஸோ சொல்லிட்டு நிறையா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது உங்கள் பிள்ளை பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு பிப்ரவரி 7. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. என்ன டேன்னு தெரியும் இல்லையா? லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாது மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, பிகாஸ் நான் உங்களை பிக் பாஸ் மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் யுவர் பிக் பாஸ். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அது ரோஸ் டே. பிப்ரவரி 7 இன்னைக்கு ரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் டேயோட ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாருமே. இந்த வேலண்டைன்ஸ் டேயோட ஃபர்ஸ்ட் டே ரோஸ் டே எங்கே ஃபேமஸ்னா வெஸ்டர்ன் சைடு ரொம்ப ஃபேமஸ். ஸோ வெஸ்டர்ன்லேருந்து ஒவ்வொரு பக்கமாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதாவது ரோம் கண்ட்ரிலேருந்து யூரோப்ல இருந்து எல்லா பக்கமும் ஒவ்வொரு இடமா ஸ்ப்ரெட் ஆச்சு. நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்க்காகட்டும், அப்புறம் ஆப்பிரிக்கன்ஸ் ஆகட்டும், அமெரிக்கன்ஸ் ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே கொஞ்சமா இந்த ரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்ப்ரெட் ஆகி போய்கிட்டே இருந்தது. ஸோ ரோஸ் டே இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ரோஸ் டே எப்படின்னா, ரோஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ரோஸ் லவ் சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனால் ஏன் இந்த ரோஸ் லவ் சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அதை தான் இனிமேல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ரோஸ்லேயே நிறைய வகையான ரோஸ் இருக்கு. ரெட் கலர் ரோஸ் இருக்கு, எல்லோ ரோஸ் இருக்கு, ஒயிட் ரோஸ் இருக்கு. பட் காமனாக ரோஸ்ன்னு எடுத்துட்டா, அது லவ்னு வந்துட்டா ரொமான்டிக்கான ரெட் ரோஸ் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஸோ இன்னைக்கு அந்த ரெட் ரோஸ் டே தான், பிப்ரவரி 7 ஃபார் ரோஸ் டே. ஸோ ரோஸ் டே அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது எல்லா பக்கமும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது லவ்வர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள். பிகாஸ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ரோஸ் கொடுக்கணும் இல்லையா? ரோஸ்லாம் எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும்? ஸோ ரோஸ்லாம் ப்ரப்போசல்ன்றது இட்ஸ் இம்பாசிபிள். எந்த மூவி எடுத்துட்டாலும் சரி ப்ரப்போசல் ரோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ப்ரப்போஸ் டேக்கு முன்னால் வருது தான் ரோஸ் டே. ஸோ இந்த ரோஸ் டே எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க போகிறோம். லவ்னு எடுத்துட்டா போதும், ஏன் வேலண்டைன்ஸ் டே அப்படின்றத நான் கடைசி நாள் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். மோஸ்ட் ஆஃப் அஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வேலண்டைன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்காக நீங்கள் பிப்ரவரி 14 வரைக்கும் நம்ம போட்காஸ்ட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். டிக் டிக் டிக். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இன்னைக்கு ரோஸ் டே. இந்த ரோஸ்ன்ற ஃப்ளார் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோமன் மித்தாலஜிக்கல் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதில் நமக்கு தெரிய வருதுங்க. ரோமனோட காடஸ் அப்ரோடைட்
இந்த அப்ரோடைட்க்கு அடோனிஸ் அப்படின்ற ஒரு மோர்டல் லவர் ஒரு ஹியூமன் பீயிங் லவர், காடஸ்க்கும் ஹியூமன் பீயிங்க்கும் லவ் ஏற்படுது. ஸோ இந்த ஆப்ரோடைட்டும் அடோனிஸும் ரொம்ப அதிகமாக காதலிக்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து ஆப்ரோடைட்டும் அடோனிஸும் வந்து காட்டுக்குள்ள வந்து ட்ரிப் மாதிரி போறாங்க. போன இடத்துல அடோனிஸ்க்கு என்ன ஏற்படுதா, ஒரு வைல்டு போர் தாக்கி அடோனிஸ் இறந்துடுறாரு. அந்த இடத்துல அடோனிஸோட பிளட்டும் அப்புறம் வந்து நம்ம ஆப்ரோடைட்டோட கண்ணீரும் சேர்ந்து தரையில பட்டு ஒரு ஃப்ளவர் கிரியேட் ஆகுது. அதுதான் நம்ம ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் மித்தாலஜிக்கல் வந்து சொல்லுது. ஸோ வந்து இது ட்ரூவா என்னன்னு தெரியாது, பிகாஸ் இது மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி. ஸோ வந்து மேபி ட்ரூவா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், இல்லை யாரும் சொல்லி வச்ச கதையாக கூட இருக்கலாம். ஸோ இது தான் ரோஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி சொல்லுது ரோமன் மித்தாலஜிக்கல்ல. ஸோ இந்த ரோஸ்ன்றது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இந்த ரோமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ரோஸ் மேலே அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனேட் இருக்கு. ஸோ வந்து ரோஸ் இதை சிம்பிளைஸ் பண்ண அவங்கள பொறுத்த வரைக்கும் பியூட்டியை சிம்பிளைஸ் பண்ணுது. அங்கே இருக்க நிறைய காடை என்ன பண்ணுவாங்கன்னா, ரோஸை வந்து அவங்க குளிக்கும் போது அந்த பாட்டப்ல ஃபில் பண்ணி குளிக்கிறத வழக்கமாக வச்சிருக்காங்க. பிகாஸ் வந்து இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு நொரிஷ்மெண்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ரோஸ் அதிகமாக யூஸ் பண்ற பழக்கம் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரோஸ்ன்றது ரொமான்டிக் இல்லையா? ஸோ ரொமான்டிக்கல் மூடுக்காக அந்த ரோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொமான்டிக் செட்டப் கொண்டு வரதுக்கோ அந்த மூட் கொண்டு வரதுக்காக ரோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டேயோட ஃபர்ஸ்ட் டே ரோஸ் டேக்கான ரீசன், அதாவது ரோஸுக்கான ரீசன். ஸோ ரோஸ் டே, வேலண்டைன்ஸ் டே அது எப்படின்னு நமக்கு தெரியும், அது நீங்க வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோஸ் டே ஃபர்ஸ்ட் டே வேணும். ஸோ வந்து காதலுக்கான அடையாளம் நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் இடத்துல ரோஸ் தான் ஞாபகம் வரும். அப்ப இருக்க மூவிலேருந்து இப்போ வரைக்கும் கண்டிப்பா ரோஸ் வந்துடும் எல்லா லவ் மூவிலையுமே. இந்த ரோஸ் டே ரோஸ்லேயே 3 கலர் இருக்கு, ரெட், ஒயிட் அண்ட் எல்லோ, எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து ரெட் ரோஸ் தான் நம்ம லவ்வுக்கும் ரொமான்டிக்கும் அதுக்கான ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஒயிட் ரோஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மேக்ஸிமம் நியூ மேரிட் கப்பலும் எல்லாரும் யாரும் புதுசாக ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றவங்க வந்து ஒயிட் ரோஸ் வந்து தன்னோட பிலோட் ஒனுக்கு கொடுக்கலாம். எல்லோ ரோஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ரோஸ் வந்து 3 கலருக்கும் 3 டிஃப்ரெண்டான ஒரு சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. நம்ம இந்த ரோஸ் டேல நம்ம மோஸ்ட்லி நம்ம லவ்வர்ஸ் யூஸ் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் ரெட் ரோஸ் தான். ஸோ எப்படி இந்த ரெட் ரோஸை வந்து மிஸ் பண்ணுவாங்க? ஸோ இன்னைக்கு ரோஸ் டே. ஸோ மறக்காம உங்களோட பெலோடு ஒன்னுக்கும் ரோஸ் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டென்ட் நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம வேலண்டைன்ஸ் டேயோட செகண்ட் டே பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. Until the signing off, I'm your Aditya and it's your Pillow Thought. கேட்டுட்டு இருக்கிற Pillow Thought, share with your family and friends. அவங்களே கேட்க சொல்லுங்க. Okay guys, bye bye.